சென்னை ஈசிஆரில் பெண்களை காரில் துரத்தி அச்சுறுத்திய சம்பவம் குறித்து பள்ளிக்கரணை துணை ஆணையர் கார்த்திகேயன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை தற்போது பார்க்கலாம். நீங்க சேஸ் பண்ணாங்கன்ற விஷயத்தை நீங்க தெளிவா காமிச்சிருக்கீங்க. நாங்க இது புலன் விசாரணைக்கும் பார்த்துட்டு சொல்றோம். இல்ல பாலியல் ரீதியாக அப்படி துரத்துறாங்கன்னு அப்படின்னு ஒன்றும் இது வரைக்கும் புலன் விசாரணை அப்படி ஒன்றும் வரல. இப்போதைக்கு கைது நடவடிக்கை எடுக்கப்பட்ட 4 குற்றவாளிகள் எடுத்திருக்கோம். அவங்க அந்த மாதிரி ஒன்றும் கருத்துக்கள் இல்லை. எங்கள் புலன் அப்படி இருக்க மாதிரி இல்லை. இப்போ அதை பற்றி ரொம்ப விவரமாக பேசணும்னா புலன் விசாரணை கேட்டு போகும். அதனால் அதில் என்னங்க சொல்றீங்க? கண்டிப்பாக விசாரிச்சிருக்கோம். அவங்க வாகனத்தில் இடிச்சாங்கன்ற ஒரு கிளைம் இருக்கானா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வாகனத்தில் இடிப்படலை எதுவும். இன்னொரு வாகனத்தை சேஸ் பண்ணுறாங்க. அது ஒரு சின்ன மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அது என்னென்னு புலன் விசாரணையில் அவுட்கமாக வெளியில் வரும். இல்லை 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 வண்டி ஓடணும் இல்லை, குடிபோதெல்லாம் இல்லை. கண்டிப்பாக இதில் கட்சிக்கும் இதுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை. இதில் இந்த சம்பவத்தில் வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு வண்டியில் ஒரு கட்சி கொடி இருந்ததாக பார்த்துருப்பீங்க. அது காமிச்சிங்க. அது இந்த ஓட்டுநர் அது வந்து அதை பயன்படுத்தியிருக்காரு. அது தன்னுடைய ஒரு பார்க்கிங் லாட்டை யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த டோல்கேட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அது பயன்படுத்தின மாதிரி தெரியுது. அவர் எந்த ஒரு கட்சியோடையும் தொடர்பு இருக்கிற மாதிரி எந்த விதமான புலன் விசாரணையும் தெரிய வரல. இப்போது நம்ம இந்த 7 குற்றவாளிகள் சொல்லியிருக்கோம். 7 பேரில் 6 பேர் ஒரு 5 பேர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்லூரியில் இங்கே படிக்கிறாங்க. ஒரு நபர் வந்து வெளிமாநில கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒருத்தர் வந்து இப்போ படித்து முடிச்சிட்டாரு, வேலை பார்த்துட்ருக்கார். இதில் ஒரு பர்டிகுலர் நபர், அதை நீங்கள் செய்தியில் போட்டிருந்தீங்க, சந்துருன்னு பேர் போட்டிருந்தீங்க. அந்த நபருக்கு ஏற்கனவே சிட்டி லிமிட்டில் ஒரு 2 குற்ற வழக்குகள் இருக்குது. அது சம்மந்தமாக அது புலன் விசாரணை மேற்கொண்டு. இல்லை 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 அது மாதிரிலாம் எதுவும் ராபரி மோட்டிவ் அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இது வந்து அன்னைக்கு நைட்டு வராங்க, அந்த முட்டுக்காடு பிரிட்ஜில் வந்துட்டு யூ-டர்ன் போட்டு போகிறாங்க. அது மேற்கொண்டு இதில் நடந்த சம்பவம் தான் அது. இல்லை 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 அது நான் அந்த கருத்தை கண்டிப்பாக நாங்கள் முற்றிலும் மறுக்கிறோம். அது மாதிரி எதுவும் இல்லை. புகார்தாரர் வந்து 24 நைட்டு விடிஞ்சா 25ங்க அன்னைக்கு நடந்த சம்பவம். புகார்தாரர் அடுத்து வராங்க, 26ஆம் தேதி காலையில் வராங்க. வந்த உடனே அவங்களுக்கு நம்ம சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துட்றோம். ஒரு தனிப்படைகள் அமைக்கிறோம். 4 தனிப்படைகள் அன்றைக்கி அமைக்கப்பட்டு அது அவங்க கொடுத்த புகார் உண்மைதானு விவரமாக பார்த்துருக்கோம். சிசிடிவி ஆராய்ஞ்சிருக்கோம். அப்புறம் டோல்கேட்ஸ்லாம் செக் பண்ணியிருக்கோம். அதன் அடிப்படையில் திருப்பி நம்ம வழக்கும் பதிவு பண்ணியிருக்கோம். இல்லை ரோந்து வாகனத்தை பொறுத்த மட்டும் என்கிட்ட இப்போ ஈசிஆர் பேட்ரோலிங்க 3 பேட்ரோல் வெஹிக்கிள் இருக்குது. அதனால் உடனுக்குடன் நீங்கள் அன்னைக்கு இந்த புகார்தாரர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு ரீச் ஆன உடனே காவல்துறைக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. கரெக்டாக 10 நிமிஷத்தில் காவல்துறை அங்கே ரீச் ஆகிறாங்க. அந்த புகார்தாரரே சொல்கிறாங்க, எங்களுக்கு மன மகிழ்ச்சியோடு சொல்கிறாங்க, இது மாதிரி காவல்துறை உடனே எங்களுக்கு வந்து உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த ஈசிஆர் ரோட்டில் என்ன சம்பவங்கள் நடந்தாலும் சரி அது உடனுக்குடனே இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. அதனால் இப்போ அது மாதிரியான தவறான புகார்கள் இது வரைக்கும் காவல்துறை மேலே எதுவும் இல்லை. ஆமாம் ஓகே. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது 2 காரு. ஒன்று தார் வெஹிக்கிள், இன்னொன்று சஃபாரி வெஹிக்கிள். அதுதான் நீங்கள் தொலைக்காட்சியில் காமிக்கிறீங்க. அதில் என்னென்னா ஒரிஜினல் ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2012, 2011 அந்த மாதிரி இயர்ஸில் வாங்கின கார் அது பல பேர் கை மாறி இப்போ குற்றவாளிகளாக யார் நம்ம சொல்கிறோமோ அவங்கக்கிட்ட இப்போ பயன்பாட்டில் இருக்கு. இல்லை சந்துருன்றவர் அது இப்போ வச்சிருக்கார் காரை. அது ஒரு 3 பேர்கிட்ட கை மாறி அவர்கிட்ட வந்திருக்கு. அது ஒரிஜினல் ஓனர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்காரர். இன்னும் பேர் மாற்றப்படாமல் அவர் வழியாக வந்து இப்போ அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கார். ஆமாம் சந்துரு தான் பயன்படுத்திட்டு இருக்கார். ஆமாம் அதாவது அனீஷ்னு ஒருத்தர் வாங்குறாரு, ஒரு ஃபினான்ஸ்லேருந்து வாங்குறாரு. அவர்கிட்ட இருந்து இவர் எடுத்துகிட்டு வந்தார். ஒரு 6 மாதத்துக்கு காலத்துக்கு முன்னாடி அந்த காரை வாங்குறதுக்கு ஒரு பயன்பாட்டுக்காக வாங்கிட்டு வர்றாரு. திருப்பி அவர்கிட்ட கொடுக்காம இவர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு.
அனீஷ் அப்படின்ற ஒருத்தர் நபரோடது. அவர் இந்த சந்துரு தேடிக்கிட்டு இருக்காரு தினமும், எங்களுக்கு காரை கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்லி. அவர் தான் அவர் தவறாக பயன்படுத்தியிருக்கார். அவர் ஏற்கனவே ஒரு குற்ற வழக்குகள் அவர் மேலே இருக்குது, சந்துரு மேலே. சிட்டி லிமிட்டில் 2 குற்ற வழக்கு. என்னங்க? அந்த தார் வெஹிக்கிள் வந்து இங்கே ஊட்டியிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்போ பயன்படுத்துகிறாரு. அவருடைய பையன் தான் வச்சுருக்காங்க. எது இந்த 2 காருமா? இல்லை, சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த காரை கரெக்டாக நம்ம எடுத்து சீஸ் பண்ணியிருக்கோம், பறிமுதல் பண்ணியிருக்கோம். நம்ம கஸ்டடியில் தான் இப்போ இருக்குது. சந்துரு சிட்டி லிமிட்டில் கேசஸ் இருக்குங்க. அதில் ஒன்று வந்து ஒரு பெருசாக கேஸில் ஒரு கிட்னாப்பிங் கேஸ் ஒன்று இருக்குது. ஆமாம், ஒரு கடத்தல் வழக்கம், இன்னொரு சீட்டிங் கேஸ் ஒன்று இருக்குது. அதில் ப்ராப்பராக அரெஸ்ட் பண்ணி அவர் ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்தார். சந்துரு மட்டும் எடுக்க வேண்டியது இருக்குது, இன்னும் எடுக்க வேண்டியது இருக்குது. இல்லை, நம்ம இப்போ மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். சீக்கிரமாக மிக விரைவில் 1-2 நாளில் கைது பண்ணியிருக்கோம். கைது ஆனது பேர் கண்டிப்பாக சொல்லணுமா? அவங்க கல்லூரி மாணவர்கள். இல்லை, எல்லாருமே கல்லூரி மாணவர்கள். அதனால் 20 வயசு அதனால் வேண்டான்னு நினைக்கிறேன். புலன் விசாரணை தான் இருக்குது, பார்த்துக்கலாம். சந்துரு இல்லை, அரசியல் பிம்பலம் ஒன்றும் கிடையாது. அவரு எப்படிங்க? சந்துரு வந்து பெருசா வேலை இல்லை. முன்னாடி ஒரு செல்போன் இல்லை, அவர் வந்து முன்னாடி 2017 வாக்குலேயே அவர் படிச்சிருக்காரு, டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன செல்ஃபோன் கடை வச்சு வேலை பார்த்துருக்காரு. இந்த மாதிரி சின்ன வேலைகள் பார்த்துருக்காரு, தவிர நிரந்தரமான வேலையில் இல்லை. அதான் அவருக்கு ஒரு நிரந்தரமான வேலை எதுவும் கிடையாது. இது மேலும் கேட்டுட்டே இருக்கீங்க. புலன் விசாரணை சம்மந்தமாக கேளுங்க, கரெக்டாக போகும். என்னங்க? அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படிங்க முட்டுக்காட்டுக்கு ஒரு லாங் டிரைவ் வந்துட்டு போகிறாங்க. வேறு புகார்தாரரும் வந்து நைட்டு 2 மணிக்கு அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. திருப்பி ஒரு 3 அவங்க வீடு இங்கே தான் பக்கத்தில் இருக்குது, காணத்தூர் லிமிட்டில். ஸோ அதனால் குழந்தை அழுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு லாங் டிரைவ் போகலான்னு போயிட்டு இப்போ வீட்டுக்கு போயிடுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம். இல்லை, அதில் அது மாதிரி தவறான கருத்துக்கள் எதுவும் பரப்ப வேணாம். அதில் வந்து முற்றிலும் சந்துக்கு ஒரு குற்ற வழக்கு பின்னணி இருக்குது, அவ்வளோதானே தவிர இந்த சம்பவத்துக்கு வந்து போயிருக்காரு. நான் கைது நடவடிக்கை எடுத்தோம்னா அதுக்கு என்னன்னு தெரிய வரும். இல்லை, அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அது மாதிரி இல்லை, ஒரு வண்டி இடிச்சிருச்சான்ற ஒரு மிஸ்கன்செப்ஷனில் தான் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் புலன் விசாரணையில் இருக்குது, பார்த்துட்டு பண்ணிடுறோம். அந்த கார் 2 காரும் ஏன் சார் வாகன சோதனை எதுவும் இல்லையா? ஏன் அந்த கார் அந்த டைம்ல நம்ம பிடிக்க முடியல? 2வது, குடியரசு தினத்துக்கு எல்லா பகுதியுமே நம்ம லைட்டா செக்யூரிட்டி பண்ணியிருந்தாங்க, சென்னை சிட்டியும் சரி, புறநகர் பகுதியும் சரி. ஏன் அந்த சமயத்துல நம்மளால பிடிக்க முடியல அவங்கள? இல்லை, அதாவது பிடிக்க முடியலன்னு இல்லை. அன்னைக்கு நைட்டு நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது, ஒன்று. 2வது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு புகார்தாரரே நீங்கள் விசாரிச்சிங்கனாலும் சொல்லுவாங்க. அவங்க கார் வந்தோடனே ஒரு கரெக்டாக ஒரு 3:10 3:15 நம்ம பீட் போலீஸ் வந்து இல்லை காணத்தூர் பிரிட்ஜில் பீட் போலீஸ் வந்து நீங்கள் எல்லாம் கிளம்புங்க, யாரும் இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சி விட்றோம். அதை பார்த்துட்டு தான் புகார்தாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதனால் காவல்துறை வெறுமாச்சு நைட்டு ஃபுல்லாக அங்கே இருந்து தான் அனுப்பிச்சி விட்றாங்க. இதுக்கு சப்சிக்வெண்ட்டாக நடக்கக்கூடிய சின்ன இந்த சம்பவம் எல்லாமே ஒரு 3 நிமிஷத்தில் நடந்த விஷயங்க. இல்லை, ரொம்ப அதிகமான டீட்டெயில்ஸ் அதில் பெருசாக நம்ம போய் ரொம்ப இல்லை நம்ம இது எல்லாமே புலன் விசாரணையில் இருக்குது. அதனால் ரொம்ப அதிகமாக உள்ளே போவேன்னா இருக்கிற நம்ம என்ன ஃபேக்டோ அதை கேளுங்க, நம்ம வில் டீல். ஆமாம், 26ஆம் தேதி அவங்க புகார் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த வீடியோ வந்தது காவல்துறை அதிகாரிகள் கூட இந்த வீடியோ எங்கே நான் தெரியலன்னு சொல்லிட்டீங்க. 2வது, வழக்கும் வந்து தாமதமாக பண்ணணும். ஏன் அவர் தாமதம் பண்ணி சார்? அலட்சியம் காட்டணுமா?
ஏன்னா ஏற்கனவே ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது. அவ்வளோ பெரிய பிரச்சனை, சென்சிட்டிவான இஷ்யூ. ஒரு பெண்கள் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வீட்டில் தொடர்ந்து அண்ணா புகார் தராங்க. ஏன் நம்ம நடவடிக்கை இல்லை? ஏன் எஃப்ஐஆர் பதிவு தாமதம் ஆச்சு? இல்லை, இதில் கொஞ்சம் கூட நம்ம சைட்லேருந்து காலதாமதம் கிடையாது. முதல் பாயிண்ட் அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா 24 விடிஞ்சா 25 அந்த மாதிரி டேட்டில் தான் அந்த அதிகாலையில் நடக்குது. 25ஆம் தேதி வரல, 26ஆம் தேதி புகார்தாரர் வராங்க காவல் நிலையத்துக்கு. வந்த உடனே நம்ம சிஎஸ்ஆர் பதிவு பண்ணிடுறோம். உடனே எந்தவித காலதாமதம் இன்றி சிஎஸ்ஆர் பதிவு பண்ணி கொடுக்குறோம். அவங்க கொடுத்ததுக்கான முதற்கட்ட விசாரணை நடத்துகிறோம். அவங்க சொன்னது, புகார்தாரர் சொன்ன உண்மைத்தன்மையை நம்ம ஆராய்ஞ்சிட்டு அதை எப்படி பார்க்குறோம்னா, சிசிடிவி தனிப்படையில் அமைச்சு இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவிஸ் பார்க்குறோம், டோல்கேட் செக் பண்ணுறோம், வெஹிக்கிள் பாயிண்ட்ஸ்லாம் எடுக்கணும். இது மாதிரி நிறையா விஷயத்தை பார்த்து தீர்மானித்ததுக்கு பிறகு உடனே நம்ம வழக்கு பதிவு பண்ணுறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கரணை போக்குவரத்து போனாலுக்கு நம்ம மாற்றி கொடுக்குறோம். அதனால நம்ம அழைச்சிக்கிறத ஒரு குற்றச்சாட்டு 100% 100% அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. காவல்துறை அவங்களோட கடமையை தெளிவாக திறன்பட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அந்த வீடியோ காட்சிகள் வெளியான அன்னைக்கு நம்மளுடைய இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கரணை இருக்கக்கூடிய போலீஸார் கேட்கும்போது கூட அந்த வீடியோ காட்சி தெரியல, அப்படியா இது என்ன நடந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த சிஎஸ்ஆர் காப்பி வந்ததுக்கப்புறம் தான் ஒரு காவல்துறை காவலர்கள் புகார் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன் அவ்வளோ அலட்சியமாக நம்ம செயல்படணும்? இல்லை, அதாவது நமக்கு வீடியோ காட்சிகளை அந்த சம்மந்தப்பட்ட புகார் கொடுத்த எஸ்ஐ நம்ம காட்டுறது தெரிவிக்கலையா? இல்லை, நம்ம நாலேஜுக்கு வந்துருச்சு. அது சம்மந்தமாக தான் நம்ம 2 நாள் அந்த தனிப்படையில் அமைச்சு அது புலன் விசாரணை மேற்கொண்டு முதற்கட்ட விசாரணை முடிச்சதுக்கப்புறம் தான் உடனே நம்ம எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறோம். காலதாமதமின்றி காவல்துறை அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ சரியான முறையில் நியூட்ரலாக நம்ம செயல்பட்டுருக்கோம். புலன் விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்கோம். 7 பேர் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சம்பவத்தில் வந்தவங்களில் 4 பேர் கைது செஞ்சுருக்கோம். 3 பேர் இன்னும் கைது செய்ய வேண்டியது. தேங்க்யூ. அதே மாதிரி இந்த விவகாரத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நபர், ஒரு அரசியல் கட்சி பிரமுகர், ஊராட்சி மன்ற தலைவரோட மகன் சொல்றாங்க. 2வது ஒரு போலீஸ் அதிகாரி உதவி பண்றதா சொல்றாங்க. யார் பேப்பர்ல கூட அந்த செய்தியெல்லாம் வந்திருக்கு. இல்லை, அது மாதிரி ஊடகங்களில் பல செய்திகள் வந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தவறான கருத்துக்களை தயவுசெய்து மக்கள் முன்னாடி கொண்டு போக வேண்டும். இல்லை, அதாவது இதில் புலன் விசாரணை இருக்கக்கூடிய இப்போ இந்த கேஸில் சம்பவத்துக்கு வந்த நபர்கள் யார்? அவங்க கல்லூரி மாணவர்கள். அப்பா அம்மா வேறு வேறு தொழிலையோ வேறு வேறு இதில் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். நம்ம அதை பற்றி ரொம்ப பெருசாக பேசுறதுக்கு இல்லை. இல்லை, அப்படி இல்லை. இல்லை, அதை பற்றி நம்ம விசாரிச்சு தான் சொல்லணும். இப்போவே அவசரப்பட வேண்டாம். இல்லை, அதில் இவங்க இல்லை இதில் ரொம்ப டெப்த்தாக போக வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் கேட்ட இந்த ஒரு கேள்வி கூட நம்ம பேசி முடிச்சுக்குவோம். அதில் சந்தோஷ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஏற்கனவே அவர் எக்ஸ் ஸ்டூடெண்ட், அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட்னால ஒரு பழக்கம் வருது. எல்லாம் சின்ன பசங்க, அதனால் பழக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா. ஏற்கனவே நம்ம ஈசிஆர் ரோட்டில் நம்ம பாதுகாப்பு ஏற்பாடுகளும் கரெக்டாக தான் வச்சுருக்கோம். இன்னமும் அதிகப்படுத்திடுவோம். முட்டுக்காட்டில் இன்னும் எக்ஸ்ட்ரா கேமராஸ் போடுறதா முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கரெக்டாக பண்ணிடுவோம். ஆமாம், சந்துருவோட சேர்ந்து 2 பேர். இல்லை, இப்போ எல்லாருமே இப்போ நீங்கள் இன்னைக்கு ப்ரெஸ்க்கு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி இன்னும் ஒரு 1-2 நாளில் நம்ம கண்டிப்பாக அவங்களையும் எடுத்துருவோம். இது உள்நோக்கம்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க புகார்தாரர் அவங்க எடுத்த பதிவை இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துருக்காங்க. அது அப்படியே வெளியில் லீக் அவுட் ஆயிடுச்சு. யார்? இல்லை, மாணவர்கள்லாம் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள். அந்த மாதிரி எதுவும் பெருசாக இல்லை.